வணக்கம் மக்களே. 16 வயசு படியன் ஒருதன் செய்த கேவலங்கட்ட வேலை ஒன்று சம்மந்தமாக தான் இந்த காணொலியில் கதைக்க போகிறேன். இப்படி கதைக்கிறதுக்கு மன்னிச்சு கொள்ள வேணும். ஆரம்பத்திலேயே எனக்கு நடந்த சொந்த அனுபவங்களின் அடிப்படையில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி பல விழிப்புணர்வு காணொலிகளை நான் போட்டிருந்தேன். ரெண்டாலும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். இலங்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கல தானே என்று. 16 வயசு படியன் 60 வயது ஒரு ஐயாவை ஒரு சின்ன விஷயத்துக்காக போட்டு தள்ளிட்டு தலைமறைவாக இருந்திருக்கிறான். புத்தளத்தில் நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பற்றி தான் இது சொல்ல போகிறேன். இந்த காணொலியில் நான் சில விஷயங்களை ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு கதைக்க போகிறேன். கட்டாயம் இதை விஷயங்களை பாருங்கோ, கடைசி மட்டும் பாருங்கோ. இலங்கையில் இளம் சமுதாயம் எங்கே நோக்கி போய்கொண்டிருக்குது என்றதை பற்றி தான் இந்த காணொலி ஆராய போகுது. முக்கியமாக இதுக்கு சில சமூக ஊடகங்களும் காரணம். அதில் வர நெகட்டிவான விஷயங்களை ப்ரமோட் பண்ணுற அல்காரிதம் சிறுவர்களை என்னென்ன மாதிரியான நெட்வொர்க்குக்கு எல்லாம் கொண்டு போய் விழுத்தி முக்கியமாக போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கி இப்படியெல்லாம் கொண்டு போகுதுன்றதை இந்த காணொலியில் கதைக்க போகிறேன். அதை விட முக்கியமாக கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லப்படுற இந்த வேலை திட்டத்தில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் போதைக்கு எதிரான பல செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டு இருந்தாலும் எந்த நல்ல வேலைக்கும் ஒரு எதிர்நீச்சலான விஷயங்களை சந்திக்க வேண்டி வரும்ன்ற மாதிரி நிறைய தடைகள், முக்கியமாக துப்பாக்கி சூட்டு கலாச்சாரம், அதை விட முக்கியமாக அண்மையில் ஒரு மிகவும் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்படத்தக்க ஒரு இடத்திலேயே துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு துப்பாக்கிதாரிகள் தப்பிச்சதும், வெளிநாடுகளில் இருந்தவர்களுக்குரிய அந்த ஓர்டர்கள் வழங்கப்பட்டதை இப்போதைய அந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சது. ரெண்டாலும் இந்த விஷயம் ஒரு சமூக பொறுப்பில் கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. 16 வயசு படியன் என்னத்துக்காக இப்படி ஒரு ஐயாவை ஓட்டோக்கு ஹயருக்கு கொண்டு கூட்டி கொண்டு போயிட்டு அவரை கழுத்தில் கத்தியால் தாக்கி அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அறிஞ்சிருக்குது. இதுக்கு பிறகு அங்கே புத்தளம் பிரதேசத்தில் எல்லா பொதிய அமைப்புகளும் ஒன்று கூடி இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யணும். இது என்ன உண்மையாக நடந்திருக்குது, இந்த நாட்டில் என்னதான் நடந்து கொண்டிருக்குது, 4 பேர் சுதந்திரமாக நடமாட முடியாதாண்டு கதைக்கிற நேரத்தில் அந்த கொலையாளியை கைது செய்திருக்கணும். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இன்ன காரணத்துக்காக நடந்திருக்கின்ற ஒரு திகைப்பூட்டுற சம்பவத்தை பற்றி இந்த போலீஸ் தரப்பு வெளியிட்டிருக்குது. முழுமையாக அந்த காணொலியில் டீட்டெயிலாக கதைப்போம். கட்டாயம் இளைய சமுதாயத்துக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் எல்லா இடமும் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கோ. இந்த விஷயங்களை பற்றி கதைக்கக்கூடாது என்று நினைத்தனால் என்றாலும் என்னுடைய மனம் கேட்கவில்லை. காரணம், என்னுடைய பிள்ளையும் நாளைக்கு இந்த சமூகத்தில் தான் வாழ வேணும். என்னுடைய குடும்பத்தார், நீங்கள், இந்த என்னுடைய பார்வையாளர்கள், என்னை இதை பார்க்காதாக்கள் எல்லாருமே ஒரு சமூக பொறுப்போடு நடந்து கொள்ளணுமென்றதுக்காக நான் சில விஷயங்களை கதைக்க போகிறேன். முதலாவதா ஒரு படியன், 16 வயசு படியன். முதலாவது தான் 16 வயதுண்டா இலங்கை சட்டத்தில் சிறுவர் என்று சொல்கிறது. அதாவது அவையே நாங்கள் மிகவும் ஒரு மதிப்பு கண்ணியமாக அவர்களை கையாள வேணுமா. யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட இந்த நாதாரியை கண்ணியமாக கையாள வேணும் என்று சொல்கிற இந்த சட்டத்தில் இவன் என்ன மாதிரி வெளியில் வரப்போகிறான்னு மட்டும் நீங்கள் பாருங்க. ஏனென்று சொன்னால் இலங்கையில் ஒரு சில சட்டங்கள் சொல்லுது 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சிறுவர்கள் என்று, சில அதில் 18 என்று சொல்லுது. என்றாலும் அவர்களுக்கு ஒரு மிகவும் உயரிய ஒரு கண்ணியமத்துடன் அவர்கள் நடத்தப்பட வேணும் என்று சொல்லுது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த பார்வையாளர்கள் என்னத்துக்கு நிறுவனம் அவங்களுக்கெல்லாம் கண்ணியம் என்றா? அதுக்கும் விடையதானே. அவர்கள் சிறுவர்கள். இதுக்குரிய விஞ்ஞான விளக்கம் என்னென்றா, எந்த ஒரு சிறுவனும் அவனுடைய தர்க்க ரீதியான முடிவுகளை எடுக்கிறதுக்குரிய ஆற்றல் அவனுடைய அந்த மூளையினுடைய மேற்பட்டு என்று சொல்லி ஒரு விஷயம் கையாளும் என்று முதலும் ஒருக்கா போதை சம்பந்தப்பட்ட காணொலியில் சொல்லியிருப்பேன். அது டெவலப் ஆக சில பேருக்கு 23 வயதுக்கான எடுக்குமாம். அதால் அவரால் ஒரு தர்க்க ரீதியான முடிவுகள், டிசிஷன் மேக் பண்ண இல்லாத ஒரு இமோஷனல் வெல்பீயிங் அவருக்கு இருக்காதுன்றதால அதை ஒரு தவறிழைத்தாலும் அவர்கள் சிறுவர் என்றதுக்காக மன்னிக்கப்பட்டு அவர்களை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு சிறுவன் மிகவும் போதைக்கு அடிமையான நிலையில் இருந்திருக்கிறான். அவனால் அது இல்லாமல் இருக்கலான்ட்டு நான் உங்களுக்கு நிறைய காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால், எந்த போதைப் பொருளுமே எங்களுடைய மூளையில் இருக்கிற ஒரு சந்தோஷத்துக்கு காரணமான மையத்தை தூண்டி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், சிரிக்கிறோம், ஹாப்பியாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம்ன்ற எல்லாத்துக்கும் காரணமான அந்த டோப்போமைன் என்று சொல்லப்படுற அந்த ஹோர்மோனை விடுவிச்சு, அதிக அளவில் விடுவித்து, சாதாரணமாக ஒரு இயல்பான சந்தோஷத்துக்கும் ஒரு போதைப் பொருளை பாவிச்சிட்டு வர்றதுக்கு அதிக அளவில் டோப்போமின் விடுவிக்கப்படுறதால பிறகு அந்த டோப்போமினுக்கு நாங்கள் அடிமையாகி அது அவ்வளவு டோப்போமின் கணக்க வரணுமென்றதுக்காகவே நாங்கள் போதைப் பொருளை நுகர்றதான் வளர்ப்போம். இன்றைக்கு ஒரு அண்ணாண்ட காணொலி ஒன்று பார்த்துருந்தேன். விவசாயம் சம்பந்தப்பட்ட காணொலிகளை எங்களோட பார்வையாளர்களுக்கு தமிழ் ஊடக பிறப்பில் வெளியிட்டு கொண்டிருக்கிற ரிலா அண்ணான்னு சொல்லி மருதமுனியன் நினைக்கிறேன். அந்த அண்ணா ஒரு விஷயத்தை சிறப்பாக சொல்லியிருந்தார். என்னென்னு சொன்னால், முதலாவது நாங்கள் இந்த போதைப் பொருளை ப்ரமோட் பண்ணுறதே நாங்கள் தான், நீங்கள் எல்லாரும் தான். பத்திரிகைகள் எப்படி என்று சொன்னால்,
இன்ன இடத்த இத்தனை கிலோவை பிடிச்சது, இன்ன இடத்த பஸ்ஸுக்கு வச்சு பிடிச்சது, அங்கே பிடிச்சது, இங்கே பிடிச்சது. அரசியல் நடவடிக்கைகளுக்காக கூட இப்படி பிடிக்கிறத கைப்பற்றப்பட்டது சட்டவிரோத பொருட்களுடன் பயன்படுத்தியவர்கள் கைது என்று போடலாம். அந்த போதைப்பொருளுடைய பெயரையும் போட்டு கைது கைது கைதுன்னு சொல்லி இந்த போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு நெட்வொர்க் அமைச்சு கொடுக்குறதே நாங்கள் தான் மறைமுகமாக. எப்படி என்று சொன்னால், உதாரணமாக நான் சிம்பிளாக சொல்கிறேன். சிகரெட்டை ஒரு கடையில் அந்த அண்ணன் வடிவாக சொல்லியிருந்தார். உண்மையாக ஒரு ஹெல்த்தில் வடிவாக ஒரு நல்ல நுழைச்சி இருந்த அவர் தான் கதைப்பேர். ஒரு கடையில் கிடக்குது 21 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு சிகரெட் நாங்கள் இங்கே விற்பதில்லை. என்ன மறைமுகமாக சொல்லினோம்? 23 வயதுண்டா வந்து இங்கே வேண்டலாம் பாங்கோ. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பல பொது சுகாதார பரிசோதகர்கள் எத்தனையோ கடைகளில் சாம்பிராணி என்ற பெயரில் போட்டை போட்டுட்டு கீழே சிகரெட் கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். அதுகளையெல்லாம் நாங்கள் சட்ட ரீதியாக அகற்ற இயலாது என்றாலும் பலத்த ஒரு ரிஸ்க் கம்யூனிகேஷன் செய்து அதுகளையெல்லாம் அகற்றி இருக்கிறார்கள். நூதனமான முறையில் இப்படியானவர்கள் மார்க்கெட்டிங் நடக்கும். உங்களுக்கு தெரியுமா வரையா, கொரோனா காலத்தில் இப்படியான பிஸ்னஸ் படுத்து கிடந்ததாண்டா இல்லை. இந்த பிஸ்னஸை ஒழிக்க முடியுமாண்டா கடைசி வந்து முடியாது. 100% ஒழிக்க முடியுமாண்டா எந்த அரசாங்கம் எந்த ஜனாதிபதி வந்தாலும் ஒழிக்கலாது. குறைக்க முடியுமாண்டா குறைக்கலாம். காரணம், இது வந்து அனைவருடைய ஆசீர்வாதங்களோட வார ஒரு விஷயம். எல்லாரும் கடல் கடந்து இலங்கைக்கு இங்கே இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுதாண்டா இல்லை, சர்வதேச நாடுகளில் இருந்து வருது. ஸோ இதை பிடிக்கிறது போலீஸாருடைய வேலை, எங்களுடைய வேலை இல்லை. ஆனால் அது பற்றின விழிப்புணர்வு எங்களுக்கு கட்டாயம் அவசியமாகிறது. ஒரு 16 வயது சிறுவன் எதுக்குள்ளால் அந்த நெட்வொர்க்குக்கு போயிருப்பார் நினைக்கிறீங்க? அடித்து சொல்லுவேன், முதலாவது நெட்வொர்க் இவருக்குரிய அந்த கேங்குகள் எல்லாம் ஒன்று கூடுறதுக்கு, இவருக்கு அந்த சப்ளைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்குரிய முதலாவது நெட்வொர்க்கே டிக்டாக் வலையமைப்பு தான். நீங்கள் பார்த்தீங்கள் என்ற விளங்கம் எவ்வளவு படியங்கள், இளம் படியங்கள் என்னென்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்களான்னு டிக்டாக் அக்கௌண்ட்டுக்கு போனால் பார்த்துக்கொள்ளலாம் சாதாரணமாக. விஷயம் அதுவல்ல, இந்த படியனுக்கு 16 வயசுலேயே அந்த பொருள் இல்லை வேண்டுறதுக்கு காசு இல்லைன்றோடனே, அதுவும் ஒரு ஊடகவியலாளர்கிட்ட தேப்பனை ஹயர்ன்னு சொல்லி ஆட்டோவுக்கு கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட கிடந்த காசை பறிச்சுட்டு கழுத்தை வெட்டி போட்டு வாய்க்காலுக்கு போட்டுட்டு போகிறதுன்னு சொன்னால், அல்லது ஆட்டோவை தள்ளி விட்டுட்டு போகிறதுன்னு சொன்னால், அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும். யோசிச்சு பாருங்க. இதே ஒரு படிப்பிலையோ அல்லது ஒரு வேறு விஷயத்திலையோ காட்டியிருந்தால் அந்த சிறுவனை நாங்கள் பாராட்டலாம். ஆனால் இந்த இளைய சமுதாயம் எவ்வளவு ரிஸ்கை ஒரு சின்ன விஷயத்துக்காக எடுக்குதுன்றதுக்கு அப்பாலே கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால், அவ்வளவு போதைப்பொருள் மீதான அடிமைத்தனம். அவரால் அது இல்லாமல் இருக்க முடியாது. நான் உங்களுக்கு எத்தனையோ காணொலிகளில் சொன்ன விடயத்தை நான் திருப்பவும் சொல்லுறேன். இந்த டோப்போமைன் என்று சொல்கிறது எங்களுக்கு சந்தோஷத்துக்கு காரணமான அந்த ஹோர்மோன், நாங்கள் சாதாரணமாக சிரிக்கும் போது அல்லது விடிய நித்திரையால் எழும்பும் போது ஒரு ப்ளஷராக இருக்கேக்க ஒரு 50 mg/dl சுரக்குமா. இதுவே ஒரு போதைப் பொருட்களை பயன்படுத்திக்க, ஒரு பியர் அல்லது சாராயம் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்திக்க ஒரு 300-400 சுரக்குமாம். ஒரு மனைவி முத்தமுடைக்க அல்லது ஒரு அம்மாவினுடைய மடியில் ஒரு நல்ல ஒரு பாச பிணைப்பில் அரவணைப்பில் படுத்திருக்கேக்க அந்த டோப்போமைன் வந்து ஒரு 250 சுரக்குமாம். ஒரு பிடித்தவரோட பாலியல் உறவில் ஈடுபடைக்க 200 mg/dl சுரக்குமாம். இதுவே கனபிஸ் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்திக்க 800-750 சுரக்குமாம். இதுவே மெத்தம்பெட்டமைன் என்று சொல்லப்படுகின்ற சிந்தட்டிக் ட்ரக், அதாவது ஆய்வுக்கூடத்தில் செய்த ஒரு ட்ரக்கை பயன்படுத்திக்க அது வந்து எவ்வளவு சுரக்கும் என்று சொன்னால் 1100 சுரக்குமாம். இதுவே ஓபிஎம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பூவிலிருந்து எடுத்து வெளிநாடுகளில் இருந்து எங்களோட நாட்டுக்கு கடல் மூலமாக கடத்தப்பட்டு கொண்டு வருகின்ற ஹெரோயின், இந்த சிறுவன் அதுக்கு அடிமையாக இருந்திருக்கிறான். இந்த சிறுவன் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த ஹெரோயின் என்ற போதைப் பொருள் வந்து 700-800 மைக்ரோகிராம் அளவுக்கு சுரக்குமாம். யோசிச்சு பாருங்கோ. 200-300 வார அம்மாவினுடைய மடி சந்தோஷமே அம்மா இழந்தா பிறகு எங்களுக்கெல்லாம் சரியான ஒரு தாக்கமாக இருக்குது. நான் காணொலிகளையும் சொல்லியிருக்கிறேன். மறைமுகமாக பயங்கர தாக்கமாக இருக்குது. எவ்வளவு 35 வயசோ 36 வயசோ 50 வயதானாலும் அந்த தாக்கம் இருக்கும். அது ஒரு கழிப்பு எனக்கு தந்து கொண்டிருந்தது, இப்போ எனக்கு கிடைக்கல. ஒரு காய்ச்சல் என்று அடுத்த அம்மாவுக்கு சொல்கிறக்கு அம்மா இல்லை என்று சொல்கிற எனக்கு அந்த இழப்பு என்று சொன்னால், அவனுக்கு அந்த 800 கொடுக்குறத நிப்பாட்டி விட்டால் அவன் அதை என்ன விதப்பட்டும் செய்து முடிப்பான் என்று நான் ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன். இலங்கையிலேயே அந்த கேவலங்கட்ட சம்பவம் நடந்திருக்குன்றது தான் முக்கியம். அதுலேயும் 16 வயசு அவனை சிறுவன் என்று சொல்லவே வெக்கமாக இருக்குது. சிறுவன் அப்படி செய்துட்டு போயிருக்கிறான்ன்றது போலீஸார் தரப்பால் சொல்லப்படுற விளக்கம். உங்களோட பிள்ளைகள் என்ன செய்யுது, உங்களோட பிள்ளைகளுக்கு முதலாவதாக பாசத்தை கொடுங்கோ. அந்த ரிலானா இன்னொரு விஷயத்தை அந்த காணொலியில் வடிவாக சொல்லியிருப்பார். நாங்கள் செய்கிற முதலாவது பிள்ளையாக தான் இப்படியானவர்களை கண்டால் ஏதோ நாங்களெல்லாம் பெரிய நல்லவங்கள் மாதிரி, நாங்களெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு தப்புமே பண்ணாத மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவனை டேமேஜ் பண்ணிடுவோம். அவனை அவதூறு பண்ணி எங்கே பேர் கள்ளன் போகிறான், கொலகாரன் போகிறான், அவன் போகிறான், இவன் போகிறான், பொறுக்கி நாய் நாதாரி என்றெல்லாம் சொல்லி அவனை நாங்கள் ஹேர்ட் பண்ணி அவனை சிறைக்குள்ளேயோ அல்லது சீர்திருத்த பள்ளிக்கோ அனுப்பிக்க, அங்கே போதைப்பொருள் வலையமைப்பினுடைய பல உறுப்பினர்கள் வந்திருக்கிற இடம் வந்து சிறைச்சாலை. இது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.
அவர்களும் மனிதர்கள் தான். அந்த அனுப்பினோடனே அங்கே அவர்கள்ட்ட இருந்து அவனுக்கு அன்பும் பாசமும் கிடைக்குது. அவன் வெளியில் வந்து அவர்களுடைய ஏஜெண்டாக போதைப்பொருள் பாவிச்சு போனவன், போதைப்பொருள் விற்பனையாளராக வெளியில் வரான். ரிலானா ஹாட்ஸ்அப் வடிவாக காய்ச்சிருந்தீங்க அந்த காணொலியில். அவன் முக்கியமாக சாதாரணமாக நாங்கள் அனுப்ப வேண்டிய ஒருதனை அல்லது அன்பினால் ட்ரீட் பண்ணப்பட வேண்டிய ஒருதனை. காரணம், அந்த டோப்போமைன் அன்பினாலேயும் கிடைக்கும். அன்பு, பாசம், ஆதரவு இருந்தால் இந்த சமூகத்தில் இழந்த ஒரு விஷயம் அதான். எங்களுக்கு இப்போ பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைகள் அக்கறை இல்லை, யார் எக்கடுபட்டாலும் பிரச்சனை இல்லை, நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் நல்லா இருந்தால் காணும் என்று யோசிக்கிற எங்களுக்கு இதுவே கர்மா மாதிரி திரும்ப வருது. அப்படின்னு சொன்னால் அயல் வீட்டு பிள்ளை நாசமாகினா அது மறைமுகமாக என்னத்தான் பாதிக்க போகுது. நாளைக்கு அது வெளியில் வந்து ஒரு பெரிய ரவுடியாக மாறி இன்றைக்கு கொலையை செய்து முடிச்சிருக்குது. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திக்க வேணும். இந்த போதைப் பொருட்களை விளம்பரப்படுத்துறது பல விதமாக. உண்மையாக சொன்னால் சில நிறுவனங்கள்லேயே மறைமுகமாக உண்மையாக போதைப் பொருளை விளம்பரப்படுத்துறது இப்படித்தான். என்னென்றால் சிகரெட் பாவிப்பது தடை என்று சொல்லி போட்டு சிகரெட் மாதிரி பெருசாக ஒன்றை செய்து வெக்கல்ல செய்து பேப்பராலையெல்லாம் ஒட்டி போட்டு கொண்டே எரிப்பினம். இது சிகரெட்டையே தெரியாதவனுக்கு தெரிய பண்ணுறது. இப்போ நான் கூட சில தவறுகளை விட்டுட்டேன். என்னென்னு சொன்னால் அந்த பேர்களையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். ரிலானா ஒரு காணொலி சொல்லியிருப்பார் அந்த விஷயத்தை. முந்தி வந்து இப்படியான விஷயங்களை எங்களுடைய அம்மா அப்பா எப்படி சொல்லித்தாரண்டா. இப்போ ஒரு ஆள் நல்ல வெறியில் படுத்திருக்குன்னு சொன்னால், ஏன் இவர் படுத்திருக்கிறேன்டா, இவர் நித்திர கொள்ளுறார், அவர் சும்மா படுத்திருக்கிறார், நீங்கள் அங்கே போக வேண்டாம்னு தான் சொல்லிக்கிறோம். அதாவது அந்த சாப்டரை பற்றி ஓப்பன் பண்ணவே மாட்டினோம் பிள்ளைகளுக்கு. ஆனால் இப்போ பத்திரிகைகள், சோஷியல் மீடியா எல்லாம் சேர்ந்து அதனுடைய பேரையும் திட்ட தெளிவாக அவர் என்ன செய்தவர் என்றையும் சொல்லாதால சிறுவர்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பரீட்சித்து பார்க்க வேணும் என்ற புத்தி இருக்கும். அது எந்த பிள்ளைக்கும் இருக்கும். நீங்கள் ஒன்றை செய்யாது என்று சொல்லுங்கோ, மனித மனம் வந்து எதை நினைக்காது என்றமோ அதை நினைக்கும். இப்போ வளமையாக சொல்கிறதான் நான் இப்போ இருக்கா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு தரம் கோப்பி குடிக்கிறத பற்றி நினைக்காதுங்க. எல்லாருக்கும் ஒருக்கா வாயில் சொட்டும், ஒருக்கா கோப்பி குடிச்சா அப்படின்ட்டு. ஏன்னா மனிதட்ட மனம் வந்து என்னத்தை நினைக்காது என்றையோ அது நினைக்கும். அதுவும் சிறுவர்கள், நீங்கள் சின்ன பிள்ளைகளை யோசிச்சு பாருங்கோ, என்னத்தை செய்யாத என்னங்க பிள்ளை பாய் அதேமாண்டா அது பாயும் உடனே. அதே மாதிரி இது போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ஏன் பயன்படுத்தக்கூடாது, ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன அது அப்படி இருக்குன்னு சொல்லி பயன்படுத்த போய் ஹெரோயின் பயன்படுத்தினவனுக்கு 24 மணித்தியாலம் அவனுக்கு அம்மாவோ அப்பாவோ சகோதரமோ ஒன்றும் தெரியாது, தம்பியோ, அவனுக்கு 24 மணித்தியாலம் திருப்பி அதை கொண்டு வா என்று அதை ஒருக்கா கவுக்கும். அதை 2 விதமாக எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் நல்ல நாலேஜில் இருங்க. ஒன்று நேரடியாக அதை ஒரு மின்னியலுக்க வச்சு எரிச்சு போட்டு இழுக்கினோம். சில பேர் ஊசி மருந்து மூலமாக ஏற்றினோம். இதால் ஹெப்படைட்டிஸ் சி போன்ற நோய்களும் வருது. இது சம்பந்தமாக இத்தனையோ காணொலி போட்டிருக்கிறேன். நேரடியாக இழுக்கிறவை வந்து சில வேளை ஆட்களுக்கு ஓவர்டோஸ் ஆகி கவிட்டு ஆளை முடிச்சும் விட்டுரும். ஸோ மற்றது ஒரே ஊசியை நிறைய பேர் ஷேர் பண்ணினோம். அவர்களுக்கெல்லாம் அப்படி பாவிச்சு இனியில்ன்ற விடாத ஆக்களுக்கு பச்சையாவை காணொலி போட்டேன்னா அப்படி பாவிக்க வேண்டாம், தனித்தனி ஊசியாவது பாவித்து தப்பித்து கொள்ளுங்கள். ஹெப்படைட்டிஸ் சி, ஹெப்படைட்டிஸ் பி, எய்ட்ஸ் போன்ற நோய்கள் இருந்ததெல்லாம் சொல்லப்பட்டது எத்தனையோ காணொலிகளில். இந்த சிறுவன் இப்படி நடந்தது உண்மையாக கல்வி சமூகத்துக்கும் மாணவர் சமூகத்துக்கும் இலங்கையினுடைய இளம் சமுதாயம் இப்படி அநியாயமாக போட்டுது என்று சொல்லி கவலையாக இருக்குது. அரசாங்கம் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கணும். ஊடகங்களுக்கு பயங்கர கட்டுப்பாடுகள் கொண்டு வேணும். அரசியல் தாண்டி அது அரசாங்கமாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், இந்த விஷயங்களை இன்னது பிடிச்சது, இத்தனை கிலோ பிடிச்சது, இவ்வளோ பிடிச்சது என்று சொல்ல வேண்டாம் என்று அரசாங்கத்தின் மதியுரைஞர் குழுக்கள் வந்து இதை உயர்மட்டங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துறது மட்டுமில்லை, இந்த அரசாங்கம் செய்கிற சிறப்பான செயல்களுக்கு பாராட்டும் செய்ய வேணும். ஏன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பஸ்காரெல்லாம் பயங்கரமாக இருக்கியாச்சு. தாடி மீசை வலிக்கணும், அப்படி ட்ரெஸ் பண்ணணும், ஃபோன் கழிச்சு கொண்டு பஸ்ஸோடு இல்லாதுன்னு சொல்லி இப்போ இருக்கிற கவர்னர்லாம் பயங்கர சட்டப்பொங்கல் போட்டு வடக்கு மாநிலத்திலாம் பயங்கரமாக எல்லாம் டைட் பண்ணி கொண்டு வருகினோம். இந்த போதைப் பொருளும் வந்து ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கைகளெல்லாம் கொண்டு வரலாமே தவிர ப்ராக்டிக்கலாக சொன்னால் இதை 100% ஒழிக்கலாமான்னு சொன்னால் கடைசி வந்து ஒழிக்கல. அது 100% குறைக்க முடியும். எங்களுடைய நோக்கம் இந்த விழிப்புணர்வு பிள்ளைகளுக்கு போய் சேர வேணும். அதே நேரம் ஒரு ஆளை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி, அவரை ஹார்ம் பண்ணுற மாதிரி கேவலப்படுத்தி அவரை ஒரு நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தினா ஒன்றும் மிஞ்சாத அவன் வெளியில் வந்து இலங்கைன்ற சிஸ்டத்தில் ஒரு சிறிய குற்றம் செய்தவனும் சீர்திருத்த பள்ளியில் அதே ரூமுக்குள்ளே தான் இருப்பான். ஒரு மர்டர் பண்ணினவனும் அதே ரூமுக்குள்ளே தான் இருப்பான். ஒரு உண்டியல் உடைச்சி போட்டு வந்தவனும் அதே ரூமுக்காக இருப்பான். ஒரு பேரையால் சும்மா பையனுக்கு பின்னுக்கு இருக்க குத்தினவனும் அதே ரூமில் தான் இருப்பான். அதால் இதுகளை பற்றியெல்லாம் நிறைய கதைக்க வேண்டியிருக்கு. என்னென்னு சொன்னால் எல்லாம் மிக்ஸ்டப்பாக இருக்கிறதால சின்ன கிரைமோட போகிறவனும் பெரிய தாதாவாக வருவான், சில வேளை ஒன்றும் தெரியாதவனும் பெரிய தாதாவாக வருவான். திருந்தி வாரதுன்றது வெளிப்படையாக சொல்ல முடியும், அந்த சான்ஸ் வந்து குறைவு. அப்போ இதுகளில் நிறைய வெற்றிடங்கள் இருக்குது. அன்பு ஒன்று தான் பெரிய விஷயம் இந்த உலகத்தில். அன்பால் இந்த போதையை வெல்லலாம். எப்படின்னு சொன்னால் நாங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுக்க சிம்பிளாக சொன்னால் போதையில் பிள்ளை லவ்வே பண்ணாது. ஒழுங்காக வளர்த்தா நாங்கள் அன்பாக நடந்தால் பிள்ளை லவ்வே பண்ணாது. நாங்கள் ஒழுங்காக அன்பை காட்டினா பிள்ளைக்கு இன்னொரு ஆள் அஃபேர் வராது. இதுதான் உண்மை.
பெற்றார் மிக அவதானமாக இருங்கோ. ஒரு சின்ன படியன் ஒரு சின்ன விஷயத்துக்காக காசு வேணுமென்றதுக்காக இப்படி செய்திருக்கிறான். இது போலீஸாரால் சொல்லப்பட்ட ஒரு விளக்கம். இந்த காணொலியில் நிறைய விஷயங்களை நான் கதைச்சிருப்பேன். இது தொடர்பாக உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்க. இந்த காணொலியை ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கோ. போதைப் பொருட்கள் விளம்பரதாரர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம். நாங்கள் தான் மறைமுகமாக ப்ரமோட் பண்ணுற ஆக்கள். கட்டாயம் அதை இண்டையிலேருந்து செய்யுங்கோ. இப்போ பத்திரிகைகள் எங்களுக்கு பிஸ்னஸ் ஆகணும் அல்லது யூடியூப் தளங்கள் எங்களுக்கு வியூஸ் கிடைக்கணுமென்றக்காக இதுகளை ப்ரமோட் பண்ணாமல் வேறு ஒரு விதமாக இந்த செய்திகளை சொல்ல வேணுமென்றதான் என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. மறக்காமல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிப்போட்டு மறக்காமல் இது தொடர்பான நிறைய அப்டேட்டுகள் உங்களுக்கு ஒரு தளத்தில் எல்லாரும் சேர்ந்து கதைக்க வேணும்னு சொன்னால் தமிழ் எந்திரன்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்களா, அதில் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லுவார்கள். அது உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவிடலாம். மறக்காமல் மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். இலங்கைக்கு ஒரு கவலையான விஷயம், இப்படியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. இனிவரும் சமுதாயத்தை வடிவாக பாதுகாக்க வேண்டியது அனைவரது கடமை. இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.